ஆண்டவா, எல்லாரும் எப்போ மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்ப்பா. வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, மௌன வகுப்புக்கு திருவண்ணாமலை அருவி திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். நான் வந்த பெங்களூர் பஸ்ஸு திருமஞ்சன கோபுரம் பக்கத்துலேயே நிறுத்தினாங்க. ஸோ ஐ காட் அ சான்ஸ் டு கேப்சர் திஸ். பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே நான் மௌன வகுப்பில் எதை பற்றியெல்லாம் பேசினாங்க, என்னெல்லாம் நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத பற்றி தான் முழுக்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நின்னை சில வரங்கள் கேட்பின் அவை நேரே இன்றெனக்கு தருவாய், எந்தன் முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூளாது அழிந்திடல் வேண்டும், என்னை புத்துயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். அதாவது நாம் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற சங்கல்பத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு தான் முதல்ல மௌனமே ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஒன்று சந்தோஷமாக இருக்கணும், அதை அடுத்தது உடற்பயிற்சி தினந்தோறும் நான் செய்வேன் அப்படின்ற சங்கல்பத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம மனவளக்கலை மன்றத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்புணர்ச்சியும் உணர்ச்சியும் அதிகமாக வேணும் அப்படின்றத வலியுறுத்தினாங்க. நமக்கு டக்குன்னு கோபம் வரும், சில சமயத்தில் நம்ம கவலையில் மாட்டிப்போம். இது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல ஜீவகாந்த குறைபாடு. அதனால தான் அடிக்கடி கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எண்ணங்கள் மூளை வழியாக செலவாகிறது தான் மனம் அப்படின்னு சொல்கிறோம். மனிதர்களில் புகழ்ச்சியை பிடிக்காத மனிதர்களே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் நாம் டே டு டே லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, எல்லாரையும் குறை சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ அதை நாம் கண்டிப்பாக நிறுத்தணும். கணவன் மனைவி அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா, நான் சொன்னால் நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிடிவாதம் குணத்தோடு தான் நம்ம அந்த உறவுக்குள்ளேயே இருந்துகிட்ருக்கோம். மௌனம் அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா, நன்மையை பிறர்க்களித்து நட்டத்தை தாமேற்று செய்வதே மௌனம். இயற்கைக்கும் உயிருக்கும் உள்ள பிணைப்பு தான் மௌனம். வெறும் மறைபொருளான மனதை தேடி ஆராய்வதே மௌனம். என்ன சொல்லியிருக்காரு? சும்மா இருப்பதே சுகம். இதன் மூலம் எந்தவித கர்ம வினைகளையும் தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னாடு உடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது நம்ம கையை தலைக்கு மேலே கூப்பி சொல்கிறோம் இல்லையா? நம்ம தலை தான் தென்னாடு, நம்மளுடைய பாதம் வடக்கு. ஸோ அதுக்கு தான் தென்னாடு உடைய சிவனே போற்றி அப்படின்னு நாம் சொல்கிறோம். நம்ம தலைப்பகுதியில் இருக்கிற துரியம் தான் சிவன், இறைவனுக்கான நுழைவாயில், என்ட்ரன்ஸ். நம்ம வாழ்க்கை அப்படின்றது ஒரு பெரிய போராட்டம்தான். போர்கள் மட்டும்தான் மாறும், போர்கள் நிச்சயமாக மாறாது. நமக்கு எல்லோருக்குமே மனசில் ஏதோ ஒரு குறை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. நம்ம எல்லோரும் நல்லவர்களே. சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அது ஒருத்தருக்கும் மாறுபடுது. ஸோ நாம் அவ்வப்போது நம்மளுடைய மனதை சரி செய்து கொள்ளும் அந்த காலம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தை நாம் மௌன காலம் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சேந்திரிய தவம் செய்வதன் மூலமாக 5 புலன்களை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். அதாவது விவேகானந்தர் அவருடைய வாயில் வெள்ளைக்கட்டியை வச்சுக்கிட்டு அவர் அந்த வெள்ளைக்கட்டியை கரையாமல் பார்த்துப்பாராம். அதுதான் புலனடக்கம்க்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. ஒரு கதை, பரிசித்து மகாராஜா அப்படின்றவர் எப்போ பார்த்தாலும் போர்னு செஞ்சு அவருக்கு பயங்கர போர் அடிச்சுதான். ஸோ நம்ம கலைகள், இலக்கிய சிந்தனைகள் இதன் மூலமாக நாம் இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி செஞ்சுருக்காரு. பட் எல்லாத்துலேயுமே தோல்வி. ஒரு பாகவதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் உங்களுக்கு பாகவதம் சொல்லித்தரேன், ஒவ்வொரு நாளும் அதை நாம் அந்த ஒவ்வொரு பாடலாக பாடினா நிச்சயமாக நீங்கள் இறைவனை அடையலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இவரும் கன்வின்ஸ் ஆகிட்டு ரெகுலராக டெய்லி அவர்கிட்ட கிளாஸ்
போயிருக்காரு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமே முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர் இறைவனை அடைஞ்சதா எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. அவருக்கு பயங்கர கோபம். அடுத்த நாள் நிச்சயமாக நான் இறைவனை அடையணும், அப்படி இல்லைன்னா உன்னை நான் கொலை செய்திருவேன் அப்படின்ற மாதிரி பரிசுத்த மகாராஜா பாகவதரை வந்து கொஞ்சம் மிரட்டுறாரு. அவருக்கு தூக்கமே போயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு புலம்பிகிட்ருக்காரு. பாகவதருடைய 10 வயது பேத்தி வந்து சொல்கிறாங்க, தாத்தா எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? நாளைக்கு நீங்கள் அரண்மனைக்கு போக வேண்டாம், நான் போகிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பயப்படாமல் தூங்குங்க அப்படின்னு பேத்தி சொல்லிவிட்டு போயிடுறாங்க. ஆனால் இவருக்கு தூக்கமே வரல. அடுத்த நாள் காலையில் பேத்தி வந்து அரண்மனை நோக்கி போகிறாங்க. அரண்மனை காவலர்கள் ஏன் தாத்தா வரலையான்னு கேட்கும்போது, இல்லை அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் வரல, பட் நானே மகாராஜாவுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராஜா கிட்ட கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. ஸோ பேத்தி சொல்கிறாங்க, என்னையும் ராஜாவும் ஒரு 2 தூணில் கட்டி போடுங்க, கட்டி போட்டுட்டு எல்லோருமே இந்த அரண்மனையை விட்டு வெளியே போங்க, வாசக்கதவை சாத்திடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ராஜாவும் இந்த பாப்பா சொல்கிறத கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது கட்டளை இடுறாரு. 2 பேரையும் ஒரு 2 தூணில் கட்டியாச்சு, எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. இப்போது அந்த பேத்தி என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜா என்னுடைய கட்டை அவிழ்த்து விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ராஜாவுக்கு பெரும் கோபம். ஏம்மா என்னை கட்டிட்டு உன்னையும் கட்ட சொன்னேன், இப்போது எப்படி என்னால் உன்னுடைய கட்டை அவிழ்க்க முடியும் அப்படின்னு ராஜா கேட்குறாரு. இப்போ பேத்தி சொல்கிறாங்க, சரியாக சொன்னீங்க ராஜா, என்னுடைய தாத்தா இறைவனை அடையலை, ஸோ அவர் எப்படி உங்களை இறைவனை அடைய வழி சொல்லுவார் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை ராஜாவோட முன்னிலை வைக்கிறாங்க. ராஜாவுக்கு அப்படியே புரிஞ்சுது. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, அவரவர் கட்ட அவரவர் தான் களையணும் அப்படின்றது தான் மாரல். நம்ம யாருமே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் இந்த கதையோட சாராம்சம். இந்த கதை எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு எடுத்துக்காட்டாக உன் சாவியை வைத்து உன்னோட பூட்டை மட்டுமே திறக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய சாவியை வச்சு மற்றவங்க பூட்டை திறக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். ஒன்றி புள்ளியாக இரு, அல்லது அகன்று அகண்டாகாரமாக இரு. நம்மக்கிட்ட அமைதி எப்பவுமே இருக்குது, இன்பமும் துன்பமும் மட்டும்தான் வந்து போகுது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இருந்தாலே நம்ம வாழ்க்கை மிகச்சிறப்பான வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். ஏழை மனதை மாளிகை ஆக்கு. ஆமாம், இன்றைக்கி இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்கு நாம் மானசீகமாக யாரை மன்னிக்கணும், யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இது 2 விஷயந்தான். நோட்டு பென் எடுத்து நம்ம ஒரு லிஸ்ட்டை போட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி செய்ய ஆரம்பித்தோம். மேகமூட்டத்துடன் அண்ணாமலையாரை பார்க்குறதே ரொம்ப அற்புதமான ஒரு தருணமாக தான் நான் உணர்ந்தேன். ரொம்ப அழகாகவும் சிறப்பாகவும் இருந்தது. நீங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து லெஃப்ட் சைடில் ஜீசஸ் இருக்கார். இட்ஸ் அ ரெய்னி டே இன் திருவண்ணாமலை. டாப் வியூ. ஸோ இங்கே தான் கிளாஸ் நடக்கும். இன்றைய மௌன வகுப்பு முதல் நாள் நிறைவடைந்தது. ஸோ நான் மேடம் கிட்டே போயிட்டு அவங்களுடைய சிக்னேச்சர் வாங்கினேன். நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா அடுத்த நாள் நான் ஆலியாருக்கு போகிறதுனால ஸோ ஒரு நாள் மௌனம் திருவண்ணாமலையில் அட்டன் பண்ணிவிட்டு நான் பெங்களூருக்கு கிளம்பிட்டேன். என்னை பார்த்துட்டு மேம் சொன்னாங்க, யங்ஸ்டர்ஸ் வந்து வேதாத்திரியத்துக்குள்ளே வர்றது ரொம்ப மனநிறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் ஓகே, ரொம்ப நன்றிமான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.